மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மோதிரம் சின்னம் கேட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் அது வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் நந்தா. அவரிடம் கேட்கலாம். நந்தா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மோதிரம் சின்னத்தை கேட்டு எப்போது விண்ணப்பித்திருந்தது? தற்போது அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம் நந்தா. பாலா, நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் முழுவீச்சில் அரசியல் கட்சிகள் தயாரிக்கப்பட்டன. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான 2 எதிர்கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை இறுதி செய்து அந்த கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவதற்கான தொகுதிகளை இறுதி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றன. இந்த நிலையில் மிக சிறிய, அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள், அந்த கட்சிகளுக்கு என்று நிரந்தரமாக சின்னம் இல்லாத கட்சிகளுக்கு அந்த பிரதான கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அந்த கட்சிகளுக்கு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொகுதிகளிலும் மோதிரம் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் விருப்பம் தெரிவித்திருந்தது. ஆனால் திமுக தரப்பிலிருந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் நமக்கு தகவல் இருக்கிறது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தில் மோதிரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மனு செய்திருந்தது. அதாவது அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், தமிழகத்தில் 2 நாடாளுமன்ற தொகுதி, அதே போல ஆந்திராவில் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடப்படுகிறது. இந்த போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளுக்கு மோதிரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு அது விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்திருந்தது. குறிப்பாக கடந்த முறை மக்கள் நல கூட்டணி என்ற புதிய அணி உருவாக்கி சட்டமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட போது விடுதலை சிறுத்தைகள் மோதிரம் சின்னத்தில் போட்டியிட்டது. அதனைத் தொடர்ந்து அதே சின்னம் தற்போதும் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்திருந்தது. இந்நிலையில் தற்போது இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்ற கட்சிக்கு அந்த மோதிரம் சின்னமானது இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. அந்த கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவதாகவும் நமக்கு தகவல் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அந்த தொகுதி, அதாவது திமுகவில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடிய நிலைக்கு முன்பாக, அதாவது ஒரு தொகுதி மட்டுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்படும் என்ற ஒரு கருத்து நிலவி வந்த நிலையில் மோதிரம் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்ற ஒரு கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் அழுத்தமாக சொல்லிவிட்டது. 2 தொகுதிகள் ஒதுக்கினால் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அது தொடர்பாக நாங்கள் வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். தமிழக அரசியல் களத்தில் தற்போது இது ஒரு மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பாலா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம மேலதிக விவரங்களை பேசலாம். அதற்கு முன்னதாக தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை செயலாளரும் மாநில செய்தி தொடர்பாளருமான திரு வன்னியரசு அவர்கள் நம்மிடையே தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வன்னியரசு. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்த்திருந்த மோதிரம் சின்னம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்கிற ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த நடவடிக்கை? வணக்கம்ங்க. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கடந்த 2014லயே நாங்க மோதிரம் சின்னத்துல தான் போட்டிட்டோம். 2016லயும் நம்ம மோதிர சின்னத்துல தான் போட்டிட்டோம். அந்த அடிப்படையில நம்ம மோதிர சின்னம் கேட்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம விண்ணப்பம் கொடுத்திருந்தோம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவு என்னன்னா, அதிக இப்ப தமிழ்நாடு மக்கள் கட்சிங்கிறது 39 தொகுதிகளையும் நாங்க போட்டிடுறோம் சொல்லி அவங்க மனு கொடுத்திருந்தாங்க. இப்ப நாங்க 2 தொகுதிகள் தான் நாங்க போட்டிடுறோம். நாங்க தவறா அந்த விண்ணப்பத்துல இருந்து கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி கொடுத்திருந்தோம். இப்ப அதனால 39 தொகுதி அப்படிங்கும் போது அந்த யாரு முன்னுரிமை அப்படிங்கறத பார்க்கும்போது அவங்களுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. நாங்க எங்க தலைமையில பேசி எங்க தலைவர் இது குறித்து ஆலோசனை செய்து என்ன சின்னம் அப்படிங்கறத அறிவிப்பார். அடுத்து என்ன சின்னம் கேட்கலாம், இல்ல என்ன சின்னத்துல போட்டியிடுவது என்பது தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். அது இந்த சின்னம் தான் அப்படிங்கிறது இல்லாம வேற மாற்று சின்னத்தை கூட நாங்க கேட்பதற்கு வாய்ப்பு. திரு வன்னியரசு, தற்போது மோதிரம் சின்னத்தை எதிர்பார்த்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைக்காத நிலையில் வேறொரு சின்னம் கேட்பது என்பதும் வேறொரு சின்னம் ஒதுக்குவது என்பதும் மற்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும், ஒருவேளை மோதிரம் சின்னம் இல்லை என்கிற காரணத்தினால் உதயசூரியன் சின்னத்திலேயே குறிப்பிட்ட அந்த 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முயற்சிக்குமா? விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனித்த பேர் இயக்கம். அது எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பதை எங்களுடைய தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள். அது குறித்து தான் அவர் ஆலோசனை செய்து வருகிறார்கள்.
கடந்த 2014 மக்களவைத் தேர்தலிலும் 2009 மக்களவைத் தேர்தலில் நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டிட்டோம். 2016 நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டிட்டோம். எந்த சின்னத்திலும் நாங்கள் வந்து போட்டியிடவில்லை. அது தலைவர் அவர்கள் வெற்றியை மையப்படுத்தி வெற்றியை நோக்கியான அந்த இலக்கோடு வந்து எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது எங்களுடைய தலைவர் அவர்கள் நாளை மறுநாளோ முடிவு செய்வார்கள். எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் என்னவென்றால் சின்னம் என்பது வந்து இந்த மோதல சின்னம் கிடைக்கவில்லை என்பதற்காக விட்டுவிடவில்லை. அடுத்து இன்னமும் தேர்தலுடைய நோட்டிபிகேஷன் வர வேண்டியது இருக்கிறது. அடுத்த கட்ட வேலைகள் இருக்கு. அப்பொழுது கூட நாங்கள் புதிய சின்னத்தை வந்து விண்ணப்பித்து இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைத்திருந்த வேறு சின்னங்கள் என்னென்ன? மோதிரம் சின்னத்தோடு சேர்த்து வேறு என்னென்ன சின்னங்களை பரிந்துரைத்திருந்தது? இது நாங்கள் மோதிரம் சின்னத்தை மட்டும் நாங்கள் பரிந்துரைத்தோம். மோதிரம் சின்னம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் வந்து அதை சொல்லியிருந்தோம். இப்போ இந்த என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இன்னும் வேற சின்னத்தையும் நாங்கள் வந்து அதே விண்ணப்பத்துல மாற்றி கொடுக்கறது எங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே நாங்கள் தலைவர் அவர்களோடு கலந்து பேசி என்ன சின்னம் என்பதை முடிவு செய்வோம். திரு வன்னியரசு, இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டு விண்ணப்பித்திருந்த மோதிரம் சின்னம் என்பது தற்போது தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்கிற மற்றொரு கட்சிக்கு ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வெறும் மோதிரம் சின்னத்தை மட்டுமே கேட்டு விண்ணப்பித்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படாதது குறித்து தொடர்ந்து கட்சி தலைமையிடம் ஆலோசித்து அதற்கான உரிய முடிவை எடுப்போம். வேறு சின்னத்தை நாங்கள் கோருவோம். தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய சின்னத்திலும் நாங்கள் அதே சின்னத்தில் போட்டியிடுவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்கிற தகவலை அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தற்போது நம்முடைய தொலைபேசி இணைப்பில் வந்து பதிவு செய்ய கேட்டோம்.